ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட அப்போஸ்தலனாகிய யூதா நிருபம் 3ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட விசுவாசத்தை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்திற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் போராடக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நாம் விசுவாசத்தை குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக இடங்களில் விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக அந்த விசுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தைரியமாய் போராட வேண்டும் என்பதுதான் இங்கே யூதா எழுதியிருக்கிறார். அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்திற்காக போராட வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசத்திற்காக போராடுங்கள். வேதத்தில் கூட அநேக மனிதர்கள், பரிசுத்தவான்கள் விசுவாசத்திற்காக அவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக போராடி ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். தானியேலை பார்க்கும்போது அவர் 3 வேளையும் செபித்து விசுவாசத்திற்காக போராடி ஒரு வெற்றியை கண்டார். இன்னும் சாத்ராக் மேஷக் ஆபத்தின் அக்கினி சூளையிலே போடும்போது அவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அப்பொழுதும் அவர்கள், அந்த பரிசுத்தவான்கள், அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் போராடி வெற்றியை பெற்றார்கள். ஆபிரகாமை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த அந்த பரிசுத்தவான்களின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக ஆபிரகாம் போராடி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் அநேக மனிதர்கள், பரிசுத்தவான்கள், வேதத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தில் அவர்கள் போராடி ஒரு வெற்றியை கண்டது போல இந்த நாட்களில் வாழ்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்திற்காக தைரியமாய் நீங்கள் போராடி ஒரு வெற்றியை காண வேண்டும். அதற்கு தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதற்கு தான் தேவன் நமக்கு விசுவாசத்தை துவங்கி வைத்திருக்கிறார். அதற்காக நீங்கள் தைரியமாய் ஒவ்வொரு நாளும் போராடி வெற்றி பெற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடுவோம். விசுவாசத்தில் ஆபிரகாமை போல வல்லவர்களாவோம். தானியேலை போல சிங்கத்தின் கெபியிலே போட்டாலும் நாம் தைரியமாக இருந்து தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக நீங்கள் விசுவாசத்தில் தைரியமாய் இன்னும் போராடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் விசுவாசத்தில் நின்று வெற்றியை பெற்று அன்று தானியேலை போல, ஆபிரகாமை போல, சாத்ராக் மேஷக் ஆபத்நேகோ போல ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பெறுவதற்கு உங்களுக்கு விசுவாசத்தில் போராட வேண்டிய ஒரு தைரியம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அவர்களுக்குள்ள இருந்த தைரியத்தை தேவன் உங்களுக்குள்ளும் கொடுத்திருக்கிறார். நீங்கள் போராடி வெற்றியை காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை தொடர்ந்து நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த யூதா புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தில் நாங்கள் தைரியமாய் போராட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அன்று ஆபிரகாமும் தானியேலும் இன்னும் சாத்ராக் மேஷக் ஆபத்நேகோ அநேக பரிசுத்தவான்கள் விசுவாசத்திற்காக போராடி வெற்றியை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் போராடி வெற்றியை பெற நீர் எங்களுக்கு இந்த வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலும் விசுவாச போராட்டத்தில் ஒவ்வொருவரும் வெற்றிக்கான நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.